ஜெய்ஹிந்த். என்னுடைய பேர் ஏகாம்பரம். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரன். என்னுடைய ஊர் தமிழ்நாடு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், அரூர் தாலுக், கோட்டப்பட்டி சார்ந்தவன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போது அரூர் டு திருவண்ணாமலை ஹைவே ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. இதில் தீர்த்தமலை டு பயனாங்கப்பட்டி ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த ரோடு வேலை முடியும் பட்சத்தில் இருக்குது. அதுக்கு தார் பிளான்ட் போடுறதுக்கான தார் ஊற்றுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து சேலத்தை சார்ந்த KRMS அப்படின்ற குரூப் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க சேலத்தில் அவங்களோட ஓன் க்ரஷர் இருக்கிறதுனால அவங்க தும்பல், சிட்லிங், கோட்டப்பட்டி இந்த வழியாக வந்து தான் அவங்க தார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்துக்கணும் அப்டவுன் மட்டும் 220 கிலோமீட்டர். அந்த 220 கிலோமீட்டரில் இந்த சிட்லிங் டு கோட்டப்பட்டி இந்த 11 கிலோமீட்டர் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 கிலோமீட்டர் உண்டான ரோடு, அதாவது அந்த குழிகளை நாங்களே எங்களோட தார் ஊற்றி நிறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான செலவு மட்டும் உங்களுக்கு பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். அவங்களே ஓனாக, அதாவது தன்னோட சுயநலத்துக்காக அவங்க அந்த ரோடு போடுறாங்கன்னா அந்த சுயநலத்துலேயும் ஒரு பொதுநலம் இருக்குது. அது அவங்களே போட தான் முடிவு பண்ணி நேற்று 17/8/2024 அன்றைக்கி அவங்களே ஒரு 10 டிப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த ரோடுக்கு உண்டான வேலைகளை சீரமைக்கும் பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு கோட்டப்பட்டி அந்த ரேஞ்சர்ஸ், ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள அந்த வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. ஏன்னா இது எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த 10 கிலோமீட்டர் வந்து எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நாங்கள் தான் அந்த ரோடை போடுவோம், நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இதை தான் நாங்கள் எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கோம், இந்த ரோடை போடுங்க, இந்த ரோடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த சிட்லிங்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சுற்றி இருக்கிற ஒரு 30 கிராமத்துக்கு அதான் ஒரு உயிர்நாடியாக இருக்குது. எங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு எல்லா வசதியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால இந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் நம்பி தான் இருக்கும். அதாவது கோட்டப்பட்டிலேருந்து இந்த சிட்லிங் போகணுன்னு அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை தான் வந்து அந்த KRMS குரூப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க நேற்று. அதை வந்து இவங்க தடுத்துட்டாங்க. ஒருத்தர் ஒரு நல்லது செய்கிறதுக்கும் இவ்வளோ பெரிய விளைவுகளை சந்திக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த சிட்லிங் டு கோட்டப்பட்டி இந்த 10 கிலோமீட்டர் மட்டும் நாம் சரி பண்ணோம்னா இதனால் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன பயன்றதை பார்ப்போம். இதே சென்னை டு சேலம் இதே பயணத்தை சென்னை, வேலூர், ஊத்தங்கரை, அரூர், சேலம் வழியாக நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா 350 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே ரூட்டை நம்ம சென்னை, திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, அரூர், சேலம் இந்த ரூட்டில் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னோம்னா 360 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே ரூட்டை சென்னை, திருவண்ணாமலை, தானிப்படி, கோட்டப்பட்டி, சிட்லிங், சேலம் இந்த வழியாக நம்ம பயணம் பண்ணும்போது 335 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த ரூட்டில் பயணம் பண்ணும்போது 20லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மிச்சமாகுது. அதனால் பயணம் பண்ணக்கூடிய பயனாளிகளின் நேரமும் மிச்சமாகும், கவர்மெண்ட்டுக்கு பெட்ரோல், டீசல் எதுவும் மிச்சமாகும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டப்பட்டி, சிட்லிங், தும்பல் இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற வில்லேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 வரைக்கும் வில்லேஜ்கள் இருக்குது. இந்த 40 வில்லேஜில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை இந்த 10 கிலோமீட்டர் சரி பண்ணோம் அப்படின்னோன்னா ரொம்ப சுலபமாக நாங்கள் திருவண்ணாமலையோ சென்னையோ கொண்டு சேர்த்த முடியும். இந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர் இந்த இடத்துக்கும் எங்களால் சுலபமாக சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சீக்கிரமாக எங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பஸ் ஓட்டுநர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த ரோடு தான் வந்து கோட்டப்பட்டி சிட்லிங் ரோடு. நீங்களே பாருங்கள் பஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு.
இப்போ நீங்கள் அந்த கேஆர்எம்எஸ் குரூப் போட்ட ரோடு பாருங்கள். இப்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே இருந்த குழி எப்படி இருக்குது, இவங்க எப்படி ரோடு போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இவங்க இதில் எதனா தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்களே பாருங்கள். இந்த ரோடு தான் வந்து இந்த குரூப்ஸ் போட்ட ரோடு. இந்த ரோடுக்கு மட்டும் அவங்க இது வரைக்கும் ஒரு 10 டிப்பர் தார் கொண்டு வந்து போட்டு சரி பண்ணியிருக்காங்க. இந்த தார் போட்டுட்ருக்கவங்கள தான் வந்து அவங்க இல்லை நீங்கள் ரோடு போடக்கூடாது, இது எங்களோட கண்ட்ரோல் இருக்குதுன்னு வந்து நேற்று கோட்டப்படி ரேஞ்சரும் கோட்டப்படி ஃபாரஸ்ட்டும் கோட்டப்படி கார்ட்ஸும் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இதில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் போயிட்டு வரணுமே அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதோடு வந்து நிறுத்திட்டாங்க. இதிலேருந்து மறுபடியும் ரோடு அதேமாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக கண்டிக்கணும், கண்டிப்பாக கேட்கணும்.